ஹாய், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் ஹாப்பி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புலாப் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் ஆப் பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா பைமோட் ஸ்பான்சர் பைமோட். இங்கு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டிலையும் இருந்தபடியே எல்லாமே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். புலாப் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி, பாஸ்மதி அரிசி, கேரட், பச்சை பட்டாணி, பீன்ஸ், புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உப்பு, எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். செய்முறை: கடாயை அடுப்பில் வைத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்க்கவும். சேர்த்த பின்னர் பெரிய வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாயையும் நீளமாக கட் பண்ணி அதனுடைய சேர்க்கவும். சேர்த்து நல்லா கிளறி விட்டதும் இஞ்சி பூண்டு விழுதை அதனுடைய சேர்த்து ஒரு 5 நிமிடம் நல்லபடியாக வணக்கவும். நல்லா வணக்கி வந்ததும் வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் மிக்சிங் ஆகி பொன்னிறமாய் வெங்காயம் கலர் மாறும். அப்பொழுது நம்ம அறிந்து வைத்திருக்கும் காய்கறியை கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி, பச்சை பட்டாணியை அதனுடன் சேர்த்து ஒரு கிண்டி விடவும். நல்லா கிண்டி விட்டதும் ஒரு 2 நிமிடம் அதனை கிளறி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். கிளறி விட்டதும் புலாப்புக்கு தேவையான தண்ணீர் ஊற்றவும். ஊற்றி முடித்ததும் உப்பு சேர்த்து அதனை நல்லா கொதி வந்ததும் ஊற வைத்திருக்கும் சாதத்தை அதனுடன் சேர்த்து நல்லா கிளறி விடவும். நல்லா கிளறி விட்டதும் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வைத்த பின்னர் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விடவும். கீழே அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விடவும். கிண்டி விட்டு ஒரு நல்லா 5 நிமிஷம் மூடி வைக்கவும். அந்த தண்ணீரெல்லாம் நல்லா சுண்டி வற்றின பின்னாடி மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடவும். கிளறி விட்டதும் வேறொரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி சுட டேஸ்டியான புலாப் ரெடி ஆகிவிட்டது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்குரிய டிஸ்கஷனை நாங்கள் யூடியூப் சேனலில் போடுறோம். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.